Exercise 9.8 fifth question. Find the area of the region bounded between the curves y is equal to sin x and y is equal to cos x and the lines x equal to 0 and x equal to pi அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு curve கொடுத்துருக்காங்க. First point of intersection கண்டுபிடிச்சிடலாம். So points of intersection. ரெண்டு curve எடுத்துடலாம். First வந்துட்டு y is equal to sin x கொடுத்துருக்காங்க. That is equation number 1. Then second one is y is equal to cos x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Equation number 2. ரெண்டும் ஈக்குவேட் பண்ணிடலாம். ஸோ ரெண்டு ஈக்குவேஷனும் ஈக்குவல். அப்போ இங்கே வந்து sin x is equal to cos x. sin x is equal to cos x ஆயிரும். ஸோ இந்த cos x இங்கே கொண்டு வந்துடலாம். ஸோ sin x divided by cos x is equal to 1. இப்போ இங்கே என்ன ஆயிரும் tan x. ஸோ tan x is equal to 1. ஏன்னா sin by cos வந்து tan. ஸோ tan x is equal to 1. எப்போ tan உடைய வேல்யூ 1 வரும் 45. ஸோ tan 45 is equal to 1. ஸோ x is 45. ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்துட்டு இந்த ரெண்டு கேர்வும் கட் பண்ணக்கூடிய பாயிண்ட் வந்து x equal to pi by 4. இப்போ நம்ம இந்த கேர்வை ட்ராப் பண்ணிவிட்டு எந்த ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணி ஏரியாவை கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம xx yx மார்க் பண்ணிடலாம். x axis y axis நமக்கு ஆல்ரெடி தெரியும் சைன் கர்வ் எப்போதும் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. சைன் கர்வ் வந்து ஸ்டார்ட் பண்ண 0 பண்ணும், 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி போகணும். ஸோ இப்படி போய் எப்படி போகும் சைன் கர்வ் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 அப் டு பை இஸ் கிவன் இன் தி கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க x equal to 0 அண்ட் x equal to pi. அப்போ 0லேருந்து பை வரைக்கும் இது வந்து சைன் கர்வ். அப்போ காஸ்ட் வந்து எப்போதும் ஸ்டார்ட் ஃப்ரம் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அப்போது இது வந்து என்ன ஆகும்னா இது 0 இருக்கும்போது இது மேக்ஸிமம் இருக்கும். தென் வென் இட் மேக்ஸிமம் இந்த சைன் கர்வ் மேக்ஸிமம் போது காஸ் கர்வ் வந்து 0 ஆயிரும். தென் இது 0 ஆகும்போது இது மேக்ஸிமம் நெகட்டிவ் மேக்ஸிமம் ஆகும். தென் கோஸ் அப் இப்படி போயிட்டுருக்கும். இதுதான் காஸ் கர்வ். ஸோ இந்த மேலே இருக்கிறது வந்துட்டு இந்த கர்வ் வந்து காஸ் கர்வ். ஸோ y is equal to cos x. இது வந்துட்டு சைன் கர்வ் y is equal to sin x. இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே கட் பண்ணக்கூடிய இந்த ரெண்டு கேர்வும் கட் பண்ணக்கூடிய பாயிண்ட் இதுதான். ஸோ தட் இஸ் பை பை 4. பை பை 4. இப்போ இதுக்கு இடையில இருக்க ஏரியா கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு கேர்வுக்கு இடையில இருக்க ஏரியா மட்டும் கண்டுபிடிக்கணும். ஏரியா அப் டு 180 வரைக்கும் பை வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம ஏரியா கால்குலேட் பண்ணணும். ஸோ ரெண்டு பாயிண்ட்டாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஏரியா தனியாக கண்டுபிடிச்சிடலாம், இந்த ஏரியா தனியாக கண்டுபிடிச்சி ரெண்டு ஏரியாவையும் ஆட் பண்ணிட்டா நம்மளுக்கு ரிக்வயர்டு ஏரியா கிடச்சிரும். ஸோ நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஏரியாவோட ஃபார்முலா இது பிட்வீன் கர்வ்ஸ். அப்போது ஏரியா A is equal to integration of A to B y1 minus y2 y upper minus y lower. The y value of lower curve, y value of upper curve, lower curve, upper curve into dx. இது ஃபார்முலா. ஸோ இப்போ வரும் செப்பரேட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு a1 கால்குலேட் பண்ணலாம். a1 ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் a1 வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் 0லேருந்து 45 வரைக்கும் 0 to pi by 4. 0 to pi by 4. இதில் அப்பர் கர்வ் இதுலேருந்து அப்பு வந்துட்டு காஸ் அப்பர் கர்வ் வந்து காஸ். அப்போ காஸ் எக்ஸ் எடுத்துடலாம். காஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் லோவர் இதில் வந்து லோவராக இருக்கிறது சைன் தான் லோவராக இருக்குது. ஸோ சைன் எக்ஸ் into dx that is equal to இப்போ இன்டகிரேட் பண்ணிடலாம். ஸோ cos x இன்டகிரேட் பண்ணால் ப்ளஸ் sin x sin x இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் cos x ஆகும். அந்த மைனஸ் cos x இந்த மைனஸ் சேரும்போது ப்ளஸ் cos x. ஸோ லிமிட் இஸ் 0 to pi by 4. ஸோ இப்போ லிமிட் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணலாம். ஸோ sin pi by 4 ப்ளஸ் cos pi by 4 மைனஸ் லோவர் லிமிட் அப்ளை பண்ணலாம். ஸோ sin 0 ப்ளஸ் cos 0. இப்போ இதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஷார்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு ஏரியா 1 கிடச்சிரும். ஸோ sin 45 வந்து 1/√2 cos 45யும் 1/√2 மைனஸ் sin 0 0 ப்ளஸ் cos 0 வந்து 1. இப்போ பாருங்கள் 1/√2 ப்ளஸ் 1/√2 அப்போ 2 டைம்ஸ் 1/√2 minus 1 இப்போது
2 times 1 by root 2 plus 1 by root 2, 2 times 1 by root 2. இப்போ இதை cancel பண்ணலாம். root 2 2 root 2 time cancel பண்ணலாம். So area 1 is root 2 minus 1. root 2 minus 1 square units. So ஒரு part கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு பார்ட் நம்ம ஏரியா 1 கண்டுபிடிச்சிட்டோம். இனி ஏரியா 2 செகண்ட் பார்ட்டை கண்டுபிடிக்கணும். ஏரியா 2 பாருங்கள். ஏரியா 2 வந்து பை பை 4ல் ஸ்டார்ட் பண்ணி பையில் வந்து ஃபினிஷ் ஆகணும். ஸோ ஏரியா 2 கண்டுபிடிக்க போகிறோம். A2. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் பை பை 4ல் ஸ்டார்ட் பண்ணி பையில் கம்ப்ளீட் பண்ணணும். இதில் வந்து அப்பர் கர்வ் லோவர் கர்வ் பார்க்கணும். இதில் அப்பர் கர்வ் வந்து sin x ஃபஸ்ட்டு மைனஸ் cos x. cos x இஸ் லோவர். sin x மைனஸ் cos x அப்படி போடணும். ஸோ இங்கே போடலாம் sin x மைனஸ் cos x இன்ட்டு dx. தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ இன்டகிரேட் பண்ணலாம். sin x இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் cos x மைனஸ் cos x இன்டகிரேட் பண்ணால் sin x. லிமிட் வந்து பை பை 4 டு பை. இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் போட்டு மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே மைனஸ் பண்ணும்போது பாருங்கள், இங்கே மைனஸ் காஸ் பை மைனஸ் சைன் பை. ஸோ அப்பர் லிமிட் போட்டாச்சு. மைனஸ் லோவர் லிமிட் மைனஸ் காஸ் பை பை 4 மைனஸ் சைன் பை பை 4 லோவர் லிமிட். தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். காஸ் 180 காஸ் பை இஸ் minus 1. minus 1 into minus plus 1. minus sin 180 is 0. sin pi is 0. minus இங்கே minus cos 45 is 1 by root 2. minus sin pi by 4 is 1 by root 2. that is equal to இங்கே என்ன இருக்குன்னா 1. பாருங்க இதில் மைனஸ் இந்த மைனஸ் மைனஸ் 1 by root 2 மைனஸ் 1 by root 2 மைனஸ் 2 times 1 by root 2. அப்போ அந்த மைனஸ் இந்த மைனஸ் சேரும்போது ப்ளஸ் 2 times 1 by root 2 ஆயிரும். இந்த ரூட் 2வும் இந்த 2வும் ரூட் 2 டைம் கட் பண்ணிடலாம். ஸோ ஏரியா 2 செகண்ட் ஏரியா செகண்ட் பார்ட் வந்து 1 ப்ளஸ் ரூட் 2 1 ப்ளஸ் ரூட் 2 ஸ்கொயர் யூனிட்ஸ். இது செகண்ட் பார்ட். இப்போ 2 பார்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இனி 2 பார்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டா ரிக்வயர்டு ஏரியா கிடச்சிரும். ஸோ ரிக்வயர்டு ஏரியா இஸ் ஈக்குவல் டு A1 ப்ளஸ் A2. A1 வந்து ரூட் 2 மைனஸ் 1 ப்ளஸ் A2 வந்து 1 ப்ளஸ் ரூட் 2. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆயிரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் 2 ப்ளஸ் ரூட் 2 2 ரூட் 2 ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் ரிக்வயர்ட் ஏரியா. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஏரியா இதுதான்.